இன்றைய தியானம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். லூக்கா 6:38. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறோம் வெறும் காணிக்கையை மட்டும்தான் கொடுக்கணுமா? இல்லை, நம்முடைய அன்பு, களங்கமற்ற தூய்மையான அன்பு, நம்முடைய நேரத்தை ஒதுக்கி ஏழை எளிய மக்களை சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது, அது மாத்திரமல்ல, தேவைப்படுவோருக்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்வது, நற்கிரியைகளை செய்வது. தோற்கால போல செய்யணுன்னாலும் செய்யணும். பிரியமானவர்களே, நம்ம அவர்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய குறைகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம அவங்க சொல்லும்போது அதை கேட்டு அவங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தணும். இந்த காரியங்கள் எல்லாம் கூட நம்ம செய்கிறதுக்கு தயங்காமல் செய்வோமானா, இயேசு சொல்கிறாரு, எந்த அளவினால நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். லூக்கா 6:30 பாருங்க, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ஆம், எனக்கு பார்த்தவர்களே, எதை கேட்டாலும் சரி, நம்மக்கிட்ட நிறைய இருக்கா, நம்மளால் முடியும், அவங்களுக்கு கொடுக்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் நம்ம செய்யணும். சீஷன் அப்படிங்கிற நாமத்து நிமித்தம் ஒருவருக்கு நம்ம ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டீங்கன்னு சொல்லி இயேசு மத்தேயு 10:42 சொல்லியிருக்கிறார். எதை நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்யணும். பிரியமானவர்களே, நமக்கு திராணி இருக்கா, அதை நம்மளால் முடியும் போது செஞ்சிடணும். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புத்தகத்தில் கர்த்தர் ரொம்ப அழகாக மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது 15ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. யாருன்றதை நீங்கள் முன்னாடி படிச்சுட்டு வாங்க. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏழை எளிய சகோதரர்கள் இருக்கிறாங்களா? கஷ்டப்படுறவங்க, உண்மையாக பரிசுத்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி பொய் பேசாமல் களவு 10 கற்பனைகளை கடைபிடிச்சு ஆண்டவருக்கு பயந்து வாழறவங்க, உண்மையிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டணும், அவங்களுக்கு நன்மையை செய்யணும். அவங்கள கண்டு காணாமல் போயிடக்கூடாது. குற்றுயிராக கிடந்த அந்த எருசலேமை விட்டு எரிகோக்கு வர்ற வழியில் ஒருத்தன் விழுந்து கிடந்தான். ஆசாரியன் பார்த்துட்டு பக்கமாக விலகி போயிட்டான், லேவியனும் பார்த்து போயிட்டான். ஆனால் சமாரியன் அந்த வழியாக வந்தபோது அந்த நல்ல சமாரியன் பக்கத்தில் வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஃபஸ்ட் எய்டும் செஞ்சு அவனை சத்திரத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு 2 காசு கொடுத்து செலவு பண்ணு, அதிகம் செலவு பண்ணால் நான் திரும்ப வரும்போது உனக்கு தருவேன்னு சொன்னாரே, அந்த நல்ல சமாரியனாகி இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் தரணும்னு இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லா கிரியையிலும் தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணுமா? ரகசியம் ஒன்றே ஒன்று, கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சாலமோன் ஞானி நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 சொல்லும்போது சொல்கிறார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். இந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும்னா நிச்சயமாய் பிரியமானவர்களே நான் சொல்கிறேன், உங்களுடைய வீட்டில் எந்த குறையும் வராது. களஞ்சியமெல்லாம் பூரணமாக நிரம்பும். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் சொல்கிறாரே, கர்த்தரையும் கனம் பண்ணணும், கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற ஏழை எளிய மக்களுக்கும் இறங்கி செய்யணும்.
நீங்கள் சங்கீதம் 41 தாவீது எழுதுகிற வார்த்தையை படிச்சிங்கன்னா 1-2, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தான் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை தான் கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோட வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பார். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்த குணத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீரே. நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய். எந்த அளவினால நாங்கள் அளக்கிறோமோ அந்த அளவினால தான் எங்களுக்கு அளக்கப்படும் என்பதை மறவாமல் கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுக்கு இடத்தில் உள்ளதை எடுத்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை கனம் பண்ணவும் உதவி செய்யும். விளைவின் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண உதவி செய்யும். ஏழை எளிய மக்களுக்கும் இரக்க மனதோடு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் வாழவும் உதவி செய்யும். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உள்ளத்தை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் எனக்கு என் குடும்பத்துக்குன்னு வாழ்ந்த நாட்கள் போதும் அப்பா. தயவு செய்து லூக்கா 6:38 வாழ உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.